என்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. என்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். புது ஆரம்பத்தை சுலபமாக கடந்து போய்விட முடியாது என்பதை பற்றி இன்று போதிக்க உள்ளேன். இன்றைய நமது சமுதாயத்தில் அடகு கடை, வண்டி ஓட்டுபவர், போட்டோ ஸ்டுடியோ என்று எல்லாவற்றையும் கடக்க முடியும். அவ்வளவு ஏன், லூசியானாவில் மரித்தவருக்கு மரியாதை செய்வதை கூட ஒரு சடங்காக கருதாமல் அப்படியே போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று கூட கேள்விப்பட்டேன். நான் மரித்து விட்டதை கூட பார்க்க முடியாமல் அவசர வேலை ஏதாவது இருக்குமானாலும் தயவு செய்து அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று சொல்லத்தான் யோசித்தேன். சாப்பாட்டை கடந்து செல்லுங்கள், எல்லாவற்றையும் தான். அதோடு ஒரு கிறிஸ்தவனின் மனநிலை எவ்வாறு உள்ளதென்று தெரியுமா? சரி, அதை நான் சுலபமாக பெற்றுவிடுவேன் என்பதால் தான். தகுதியான எதையும் நம்மால் சுலபமாக பெற முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ஒருவேளை முடிந்தாலும் அதை எவ்வளவு தூரம் என்னால் பாராட்ட முடியும் என்று தெரியவில்லை. ஒன்றை பெறுவதற்கு நாம் அதிகமாக செலவு செய்திருந்தால் அதுதான் நமது பாராட்டின் காரணமாக இருக்கும். ஆமென். முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் தேவை என்றால் அது உங்கள் வேலைகளால் மட்டுமே வந்துவிடாது. அது தேவனுடைய கிருபையில் இருந்து மட்டுமே வரும். தேவனுடைய கிருபையினால் வந்தது என்பதால் அதில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்ல முடியாது. விசுவாசிகள் இதை விசுவாசிக்க வேண்டும். அதோடு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் நமது விசுவாசத்தை தொலைத்து விடுகின்றோம். பல கஷ்டங்களில் நான் சிக்கியிருப்பதை உணர ஆரம்பித்த போது உங்களில் எத்தனை பேர் இப்படி கஷ்டங்களில் இருப்பதை உணர ஆரம்பித்துள்ளீர்கள்? சரி, நான் வேதத்தை வாசித்த போது நான் கேள்விப்பட்ட ஒவ்வொன்றும் எனக்கு தேவைப்பட்டது. அது தொலைக்காட்சியோ, ரேடியோவிலோ அல்லது புத்தகத்திலோ எதில் இருந்தாலும் அது எனக்கு தேவைப்பட்டது. வாயை பற்றி இருந்தாலும், மனப்பான்மையை பற்றி இருந்தாலும், மனதை பற்றியதாக இருந்தாலும் தேவைப்பட்டது. கூடிய சீக்கிரமே நான் ஒன்றை சிந்திக்க ஆரம்பித்தேன். அதாவது, என்னை போல இத்தனை சிக்கலில் யாராவது சிக்கி இருப்பார்களா? அதோடு என்னை போல் யாருக்காவது இத்தனை பிரச்சனைகள் இருக்குமா? அதனால் அதிகப்படியான தன்னம்பிக்கையோடு மிகுந்த கோபம் கொண்டுள்ள குணாதிசயம் கொண்ட நான் மாறுவது என்று முடிவு செய்திருந்தேன். மாறுவதற்கு எவ்வளவு முயற்சித்தேனோ அவ்வளவு தடுமாறினேன். இவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் முடியவில்லை என்று தெரிந்ததும் அது கடினம் என்று தெரிந்து மேலும் எரிச்சல் அடைந்தேன். நான் பேசிக் கொண்டிருப்பதோடு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள பவுலானவரை போல ஆனேன். நான் விரும்பியதை செய்ய முடியவில்லை, விருப்பமில்லாதையே செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் பவுல். என் பிரச்சனை தான் என்ன? எனக்கு எதுவும் புரியவில்லையே. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இன்னும் ஆழமாக வாசித்தால் அவர் தன்னுடைய கேள்விக்கு தானே பதிலளித்துள்ளதையும் காணலாம். அவரது எண்ணம் கேட்ட கேள்விக்கு அவரது ஆன்மா பதிலளித்துள்ளதாக தோன்றும். பிறகு அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கூறினார். என்னால் என்னை ஏன் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்பதையும் தேவனின் கிருபையை பற்றி இந்த அதிகாரத்தில் இருந்தும் மற்றும் பலவற்றிலிருந்தும் தெரிந்து கொண்டேன். என்னை பற்றிய உண்மையை தேவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு, நீ இப்படி, நீ அப்படி, நீ வேறு விதமானவள் என்று அவர் சொன்னபோது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, அதோடு நீர் சொல்வது சரியே, இது என்னுடைய தவறு, நான் மாற விரும்புகின்றேன், என்னால் முடிந்ததை செய்யப் போகிறேன், உம்முடைய வசனங்களை கைக்கொண்டு ஜெபிக்கப் போகிறேன், ஆனால் மாற முடியாது, எனவே என்னை மாற்றுவதற்கு உம்மை நம்பியுள்ளேன் என்றேன். ஆனால் இதெல்லாம் எனது தோல்வியின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டேன். நான் தோல்வியுற்றதால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. புதுப்பிக்கப்பட்ட வேதாகமத்தில் 1 பேதுரு 5 ஒரு வசனத்தை கண்டேன். அதில் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்றுள்ளது. இந்த ஏமாற்றமெல்லாம் சாத்தானின் வேலை என்று எண்ணியதால் எப்போதும் அவனை விரட்டி கொண்டிருந்தேன். உண்மையிலேயே நான் தேவனை நம்பாததால் தான் எந்த ஒரு புது ஆரம்பத்தையும் என்னால் உணர முடியவில்லை. தேவனை நம்புவது என்பது சாதாரண சிந்தனைகளை விடவும் பெரிய காரியமாகும். நாம் தேவனை நம்பினால் அவரை நம்புகின்றவர்கள் நித்திய இளைப்பாறுதலை காண்பார்கள் என்று வேதம் கூறுகின்றது. ஆவிக்குரிய சமாதானத்தை பெற முடியும். அதாவது
தேவன் உங்களுக்காக தன் சமாதானத்தை தர இருக்கிறார் என்பதையும் உங்களால் உணர முடியும். குறிப்பாக எப்போது செய்வார் என்பதை அறிய முடியாது, எப்படி செய்ய போகிறார் என்பதையும் உணர முடியாது, அல்லது யார் மூலமாக செய்ய போகிறார் என்பதையும் உணர முடியாது. தெரிந்ததெல்லாம் அவர் உங்களுக்காக எதையோ செய்ய போகிறார் என்பதுதான். மேலும் அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை காண மிகுந்த சந்தோஷத்தோடு காத்திருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இதெல்லாம் எட்டாக்கணியாக இருந்தது. ஏனென்றால் தேவன் செய்ய போவதை அறிய ஆசைப்பட்டு அதையும் இதையும் செய்து கொண்டிருந்தேன். அப்படி செய்தும் எதுவும் நடக்கவில்லை என்றால் கிறிஸ்தவர்கள் எல்லோருமே செய்வதை போல் நானும் கோபித்துக் கொள்வேன். அந்த கோபத்தால் நான் சொல்வேன், போதும் பிதாவே, இதை ஒரு நாடகத்தை போல உணர்கின்றேன், என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியாது என்பேன். அதோடு சில சமயங்களில் முழங்கால் எட்டு, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது பிதாவே, இனியும் இதை பொறுத்துக்க முடியாது, நீர் எனக்கு கட்டளையிட்டதாக நான் நினைத்த எல்லாவற்றையும் செய்தேன், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இனியும் நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் நான் இப்படி முழங்காலிட்டு வழக்கம் போல் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று யாருக்காவது தெரிகிறதா? தேவனுக்கு கூட இதில் இஷ்டமில்லை என்று கவனித்தீர்களா? எல்லா வகையிலும் முயற்சிக்கின்றோம். தேவனை நம் மீது இறக்கப்பட வைக்க முயல்கிறோம், அவரை சம்மதிக்க வைக்க முயல்கிறோம், தற்கொலை செய்வதாக சொல்லி பயமுறுத்துகிறோம். எலியாவை போல் வாழ்வதில் எனக்கு இஷ்டமில்லை என்போம். நான் தரையில் விழுந்து, தேவனே என்னால் முடியவில்லை என்று. அப்போது எனக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்டார், உண்மையாகவா? உண்மையாகவா? என்னால் முடியாது என்பதில் அவ்வளவு சந்தோஷமா என்று நினைத்தேன். அதற்கு அவர், ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இனியும் என்னால் எதுவுமே முடியாது என்று நீ எண்ணும் பொழுதும், உன் வேலைகள் நிமித்தம் நீ சோர்வடைந்து உன்னை முழுவதுமாக என்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் அந்த பொழுதில் தான் உன்னை இளைப்பாற வைத்துவிட்டு நான் எனது வேலைகளை கவனிக்க முடியும் என்றார். சொல்லுங்கள், என்னால் மாற முடியாது, தேவனால் மட்டுமே என்னை மாற்ற முடியும். உண்மையை சொன்னால் சமயத்தில் நாம் கேட்கும் போதனைகள் நம்மை பாதிக்கிறது. அதனால் மாற வேண்டும் என்ற எண்ணமும் வரலாம். ஆலயத்தில் இருந்து வெளியே வந்தவுடன் எவ்வாறு மாறுவது என்று யோசிக்க ஆரம்பிக்கின்றோம். இதற்கிடையில் தேவனை முற்றிலுமாக மறந்து விடுகின்றோம். ஒரு புது ஆரம்பம் வேண்டுமானால் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டதைத்தான் நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. திராட்சை செடியில் உள்ள கொடிகளைப் போல நாம் இருக்க வேண்டும் என்றால் கனி கொடாதிருக்கிற செடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சமீபத்தில் CBA கிறிஸ்டியன் புக் செல்லர் கன்வென்ஷனில் பிரேக்ஃபாஸ்டுக்கு போயிருந்தேன். அதோடு தேவனோடு ஐக்கியப்படுவதை பற்றி பேசவும் திட்டமிட்டிருந்தேன். இதை நான் ஏற்கனவே செய்திருந்தாலும் அதிக நேரம் செய்ததில்லை. அப்போது நான் ஒரு செடியை வாங்கினேன். அங்கு போவதற்கு 3 நாட்களுக்கு முன்பிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலையாக பிய்த்து செடியின் பக்கத்தில் வைத்தேன். அதில் முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று குறியிட்டேன். பிறகு அவர்களிடம் அதிக நாட்களுக்கு முன்பு பேய்க்கப்பட்டிருந்த இலை கடைசி நாட்களை விடவும் காய்ந்து போயிருந்ததை காட்டினேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்று அதே இலைகளை உங்களிடம் கொண்டு வந்து காட்டினால் அந்த இலைகள் அனைத்துமே முழுவதுமாய் காய்ந்து போயிருக்கும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளில் ஒன்று என்னவென்றால், தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டு ஜெபிப்பதுதான். எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணுவது. நம்மை சுற்றி நம்மையே அச்சுறுத்தி கொண்டிருக்க ஒன்றாக ஜெபம் மாறிவிட்டது. இல்லாத ஒன்றாக ஜெபத்தை உருமாற்றி விட்டார்கள். நாம் எல்லோரும் கடந்து வர வேண்டிய சாத்தான் கூறிய மிகப்பெரிய பொய் என்னவென்றால், ஜெபத்தினால் நாம் பயன்பெற வேண்டுமானால் நாம் அதிக நேரம் ஜெபித்தாக வேண்டும் என்பதுதான். எல்லோரும் சொல்லுங்கள், அது வெறும் பொய். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பிதாவின் ஜெபம் அதிக நேரம் கொண்டதாக உங்களில் யாராவது உணர்கிறீர்களா? நாம் கடவுள் ஜெபம் என்று அழைக்கும் ஜெபமானது சிஷ்யர்கள் ஜெபம் பண்ண கற்றுக்கொடுங்கள் என்று கேட்ட பிறகு அவர் உதாரணமாக கூறி ஜெபித்ததாகும். இயல்பாக சுலபமாக நான் பார்த்த ஒன்று இதுவாகத்தான் இருக்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் என் வாழ்வில் நடப்பதாக, அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதேயும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென்.
சொல்லப்போனால் அதிக நேரம் ஜெபிப்பதில் தவறு எதுவும் இல்லை. அதிகப்படியான தேவைகள் இருந்தால் அதிக நேரம் ஜெபித்தாக வேண்டும். எனக்கு உலகத்திலேயே பிடிக்காது எதுவென்றால் பூட்டி அறைக்குள் ஆவியானவரின் வல்லமையில் 15 நிமிட நேரம் ஜெபித்துவிட்டு பிறகு 2 மணி நேரம் மாம்சத்தின் உதவியோடு ஜெபிப்பதுதான். உண்மையில் ஊழியம் செய்யும் ஒருவர் முதன்முறையாக நம் ஆலயத்தில் பேசியதை நான் மறக்கவே மாட்டேன். அதாவது அந்த பெண்மணி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். அந்த சபையின் நடுவில் நின்று அவர் போதித்த போது அதை என்னால் உணர முடிந்தது. நான் தேவனுக்குள்ளாக வந்தபோது எங்கள் ஆலயத்தில் ஒரு நாள் நான் போதித்துக் கொண்டிருந்தேன். ஊழியத்தை பற்றி அநேக கற்பனைகளை வளர்த்திருந்தேன். மேலும் ஆவியில் நிரப்பப்பட ஆசைப்பட்டேன். அந்த பெண்மணி அதிகாலையில் எழுந்து 5 மணியில் இருந்து 4 மணி நேரம் ஜெபித்ததாக கூறினார். அதாவது 5 to 9 மணி வரை. அப்போது நான் நினைத்தேன், நானும் இதையே செய்ய போகிறேன். அப்படி செய்தால் அதே வல்லமை எனக்கும் கிடைக்கும். பிறகு ஆலயத்திற்கு வந்திருந்த வேறொருவர் அனுதினமும் 2 மணி நேரம் வேறு மொழியில் பேசினால் வல்லமை கூடும் என்றார். நானும் அதை செய்ய போகிறேன். தினமும் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசப் போகிறேன். வேறு ஒருவரும் வந்திருந்தார். அவர்கள் யார் என்பதை சொல்ல மாட்டேன். ஆலயத்திற்கு வந்திருந்த வேறு ஒருவர் ஒரு வருடத்தில் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்றார். அவர்கள் கொடுத்த கேலண்டரில் சில குறிகளும் நட்சத்திரங்களும் இருந்தன. உங்களுடைய கேலண்டரை பார்த்து நீங்கள் பெருமைப்படலாம். ஏனென்றால் வேதத்தை படித்து முடித்து விட்டீர்கள் அல்லவா? ஒரு வருடத்திற்குள் வேதத்தை படிப்பது என்பது சிறந்த காரியம். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபராக இதை செய்வதற்கு தேவன் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அதோடு இதை செய்வதற்கு தேவனின் வல்லமை உங்களோடு இருக்க வேண்டும். வேறு யாரோ செய்கிறார்கள் என்றால் ஒரு நாளைக்கு மணிக்கணக்கில் ஜெபிக்கத்தான் முடியுமே தவிர இதையெல்லாம் செய்யவே முடியாது. இதற்கு பிறகு சங்கீதத்தை முழுமையாக மனப்பாடம் செய்திருந்த ஒருவர் வந்திருந்தார். ஒவ்வொருவராக வர வர முன்பு வந்தவரை விடவும் அதிகப்படியாக எனது வேலையை பெருக்கினார்கள். கூடிய சீக்கிரமே எனக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவு முழுமையாக அற்றுப்போனது. ஏனென்றால் நாள் முழுவதும் நான் வேறு வேலை செய்து கொண்டிருந்தேன். இதற்கு பிறகு ஆவிக்குரிய போராட்டத்தை ஆரம்பித்தோம். இப்படியாக நடந்த ஒவ்வொரு கருத்தரங்கிலும் நான் பங்கெடுத்தேன். காலை முதல் மாலை வரை சாத்தானை விரட்டினேன். சாத்தானை மறுதளித்தேன். என்னால் இயன்றவரை மறுதளித்தேன். இவற்றையெல்லாம் செய்ய சொல்லி நம்மை எவ்வாறெல்லாம் சாத்தான் ஏமாற்றுகிறான் என்று பார்த்தீர்களா? பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? தேவனை மகிழ்விக்க வேண்டி கஷ்டப்பட்டு அதை செய்ய முற்படுகின்றோம். இறுதியில் மாம்சத்தால் இதை செய்வதனால் நமக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடுகின்றது. இதற்கு பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா? மிக கடுமையான சோர்வு, ஆவியில் சோர்வு. இதனால் நாம் ஆலயத்திற்கு போவதை விரும்புவதில்லை, நற்செய்தி கூட்டங்களில் கலந்து கொள்வதை விரும்புவதில்லை, வேறு கிறிஸ்தவரை பார்க்கவும் விரும்புவதில்லை. அன்றிலிருந்தே அநேக காரியங்களை கற்றுள்ளேன். வேதத்தை தொலைக்காட்சியின் மூலமாக வாரம் 5 நாட்கள் போதிக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமையும் போதிக்கிறேன். இதை சுமார் உலகத்தில் உள்ள 3/2 பங்காளர்கள் கண்டு கழிக்கிறார்கள். அனுதினமும் 1.5 பில்லியன் மக்கள் எனது நிகழ்ச்சியை காண்கிறார்கள். நான் சொல்வதை கொஞ்சம் கவனியுங்கள். இன்றும் சில அதிகாரங்களின் பக்கங்களை தெரிந்து கொள்ள நான் வேதத்தை புரட்டி பார்க்க வேண்டி உள்ளது. உங்களால் இதை நம்ப முடிகிறதா? நான் பேசுவதை எல்லாம் கேட்டு சாத்தானால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நான் அந்த கூட்டத்திற்கு போயிருந்தேன். அங்கு அந்த பெண்மணி தனக்கு சங்கீதம் முழுமையாக தெரியும் என்றதால் அவர்களிடம் அநேக கேள்விகள் கேட்கப்பட்டன. அவரும் சங்கீதத்திலிருந்து குறிப்பெடுத்தார். பிறகு அனைவரும், நானும் அங்கிருந்தேன். அவருக்கு பின் தான் நின்றிருந்தேன். அதோடு சகோதரிக்கு இது தேவன் கொடுத்துள்ள மிகப்பெரிய கொடை என்றேன் என்றார்கள். நானும் சங்கீதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை கூட மனப்பாடம் செய்யவில்லை என்று உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என்னுடைய தோல்வியும் அவருடைய வெற்றியும் ஒப்பிட்டு பார்த்தார்கள்.
அநேக போதகர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு எதுவென்றால் தங்களது வெற்றிகளை மட்டுமே குறிப்பிடுவதுதான். இன்று அநேகர் அப்படி இல்லை என்றாலும் ஒரு சிலர் உள்ளனர். நானும் இதை அனுபவித்தேன். வெற்றிகளை மட்டுமே எடுத்துரைத்த போதகர்களை நான் சந்தித்துள்ளேன். ஒரே ஒரு ஆஸ்பிரினை எடுக்க வேண்டும் என்றாலும் விசுவாசம் இல்லாததால் நான் நரகத்திற்கு போவதாக எண்ணினேன். ஆமென். எவ்வாறு இவற்றை சமாளித்தீர்கள் எனலாம் ஒன்று ஒன்றாக என்னிடமிருந்து களைய ஆரம்பித்தேன். அதாவது ஓராண்டிற்குள் வேதத்தை வாசிக்க முயற்சிப்பதைப் போல் ஃப்ரிட்ஜுக்கு மேல் என் காலண்டரை வைத்திருந்தேன். எனது எண்ணம் முழுவதுமாக தவறாக இருந்தது. தேவனை குறித்த எல்லாமே நம் எண்ணத்தின் மேல் அதிக கவனம் கொண்டுள்ளார். ஏன் சிலவற்றை செய்கிறோம் என்பதிலும் நாம் என்ன செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம் என்பதை பற்றி அவர் அக்கறையே படுவதில்லை. அதனால் தான் வேதம் சொல்கிறது, நீண்ட நேரத்திற்கு ஜெபிப்பதாலும் அநேக காரியங்களை கோடிட்டு காட்டுவதாலும் தேவன் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவார், சந்தோஷிப்பார் என்று நினைக்கக்கூடாது. ஒருவேளை எதையாவது கொடுத்து அதையும் அநேகர் பார்க்கும்படியாக செய்தாலும் அது தேவனை சந்தோஷப்படுத்தாது. நாம் கொடுப்பதையே, அதுவும் நல்லெண்ணத்தோடு செய்வதையே விரும்புகிறார். ஓராண்டிற்குள்ளாக வேதத்தை படிக்க வேண்டும் என்ற என் எண்ணம் தவறானது. என் எண்ணம் தவறானதாகும். ஏனென்றால் இதற்கான ஒரே காரணம் என்னவென்றால் நானும் அதிகாரம் செய்து கொண்டிருந்தேன். அதோடு 1000 அதை செய்ய சொல்லி இருந்தார். ஆகவே ஓராண்டிற்குள்ளாக யார் யார் வேதத்தை பாராமல் வாசிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டு விடுவாரோ என்று பயந்தேன். இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் நான் அதை செய்தேன். தேவன் சொன்னதற்காக இல்லை. எனக்கு அந்த எண்ணம் இருந்தது என்பதால் அல்ல, அல்லது அதை செய்ய வேண்டும் என்று ஊந்துதலால் அல்ல. ஆனால் என் நடத்தையை பெருக்கிக் கொள்ள அதை செய்ய வேண்டும் என்று இருந்தேன். நான் பிடிவாதக்காரி. அதனால் கொஞ்ச காலத்திற்கு சரியாக செய்து வந்தேன். ஒரு நாளைக்கு 6 அதிகாரங்களை வாசிக்க வேண்டும். 2 புதியதிலும் 2 பழையதிலும். நீதிமொழிகளில் 1, சங்கீதத்தில் 1. இதை மறக்கவே மாட்டேன். 2 புதியது, 2 பழையது, ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழிகள். அதனால் வாசித்தேன். பிறகு காலண்டரிடம் போவேன். அதை ஃப்ரிட்ஜின் கதவின் மேல் தொங்க விட்டிருந்தேன். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் அதை பின்பற்றிய காலம் வரை அந்த காலண்டரை கடந்து வந்த போதெல்லாம் மிகவும் பெருமையாக உணர்ந்தேன். அதை எல்லோர் கண்ணிலும் படும்படியாக வைத்தேன். அதனாலேயே எல்லோரும் என்னிடம் இது என்ன என்று கேட்டார்கள். ஓராண்டிற்குள் வேதத்தை வாசிக்க திட்டமிட்டுள்ளேன் என்பேன். ஓ அப்படியா? இதை நினைக்கும் போதே உங்களுக்குள் ஒரு உற்சாகம் ஏற்படுவதை உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் கவனித்தீர்கள்? இப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுந்திருப்பீர்கள். இது செய்யப்பற. ஒழுக்கம் சிறந்தது, ஆனால் அதைவிட சிறந்த சில விஷயங்களும் இருக்கிறது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு என்னால் இதற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அதோடு 36 அதிகாரங்கள் பின்தங்கி இருந்தேன். அதே கேலண்டர் இப்போது கடக்கும் போதெல்லாம் எனக்கு என்னவோ போல இருந்தது. இது போன்ற முட்டாள்தனமான காரியங்களை இனிமேலும் செய்ய விரும்பவில்லை. என் தோழிகள் வந்தபோது அதை அப்புறப்படுத்தி ஒழித்து வைத்தேன். சிலர் சொல்வீர்கள், என் வீட்டில் நடந்ததையே நீங்களும் சொல்றீங்க. நான் பேசிக் கொண்டிருப்பதை எத்தனை பேர் கடந்து வந்துள்ளீர்கள்? இதை கேளுங்கள், கவனியுங்கள். ஒரு நாள் விட்டதையெல்லாம் பிடிக்கப் போவதாக முடிவு செய்தேன். அதனால் ஆரம்பித்தேன். 36 அதிகாரங்களையும் படித்தேனா என்று தெரியவில்லை, ஆனால் வாசித்தேன். ஒரு நாள் மிகப்பெரிய பாடத்தை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்தும் வாசித்து முடித்த பிறகு எதையோ சாதித்து விட்டதாக உணர்ந்தேன். எழுந்து போய் 4 அல்லது 5 குறியிட்டுக் கொண்டேன். இது போன்ற குறியீடுகளை மட்டுமே மாம்சம் விரும்புகிறது, தெரியுமா? நீங்கள் அறிவீர்களா? பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் கேட்டார், ஜாய்ஸ், நீ இன்று எதை கற்றுக்கொண்டாய்? உங்களுக்கே தெரியும், 2 பழைய ஏற்பாட்டில் 2 புதிய ஏற்பாட்டில், ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழி. இதை மட்டுமே நானும் அறிந்திருந்தேன். என்ன வாசிக்கிறேன் என்று கூட நான் அறிந்திருக்கவில்லை. லிண்டா, நான் போற பக்கம் நீ வர்றதுக்கு உனக்கு சம்பளம் கொடுக்கலாம் இல்லையா? உண்மையிலேயே எனக்கு இது பாரமாக இருக்கிறது, தெரியுமா? அன்று தேவன் என்னிடம் ஒன்றை சொன்னார். அவர், ஜாய்ஸ், வாரத்திற்கு ஒரு அதிகாரத்தை படித்து அதில் இருந்து எதையாவது கற்றுக்கொள்ள
முடிகிறதா என்று பார் என்றார். எப்போதும் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் இது ஒன்று. அதாவது தரத்தை விட எடையை மட்டுமே பார்க்கிறோம். அதிகமாக இருப்பதுதான் நல்லதா? இல்லை, ஒருபோதும் அப்படி இருந்ததில்லை. தரம் மட்டுமே சிறந்தது. தரத்தை மட்டுமே இன்றைய சமுதாயம் இழந்து நிற்கின்றது. ஒரு தரமான வீட்டையோ தரமான தொலைக்காட்சியோ வாங்கி தருபவர்கள், அதாவது விற்பவர்கள் மிக குறைவு. இந்த மனநிலை நமது சமுதாயத்திலும் ஊடுருவியுள்ளது. பிறகு ஜெபம் எனக்கு பின்னாலேயே இருந்தது. மேலும் அலாம் வைத்துக்கொண்டு காஃபியும் எடுத்துக்கொண்டு என் அறைக்குள் போய் கதவை சாத்திக் கொள்வேன். என் குடும்பத்தாரிடம் இது நான் ஜெபிக்கிற இடம் என்பேன். ஒவ்வொரு நாள் காலையில் 4 மணி நேரம் இங்கிருப்பேன். சமயத்தில் இதை பற்றி எல்லாம் யோசிக்கும் போது முட்டாள்தனமாக உணர்வேன். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். இவைகள் எல்லாம் தான் கிறிஸ்தவர்களை பாடாகப்படுத்துகின்றது. ஏனென்றால் எப்படி செய்வதென்று அவர்களுக்கு தெரிவதில்லை. யாரிடமாவது ஜெபம் என்றால் உடனேயே பயந்து போய் விடுகிறார்கள். ஏனென்றால் நீண்ட நேரம் ஜெபித்தாக வேண்டும், ஜெபத்தில் இதையும் அதையும் சொல்லியாக வேண்டும், இப்படி நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ அல்லது இவற்றையெல்லாம் குறிப்பிட்டோ ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்து விடுகிறார்கள். ஜெபமோ மூச்சை போல இருந்தாக வேண்டும். எவ்வளவு நேரம் ஜெபிப்பீர்கள் என்று என்னை கேட்டால் இந்த அறையை சுற்றி பறந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் ஜெபம் மட்டுமே செய்கிறேன். எப்போது தேவையோ, எது தேவையோ அதற்காக ஜெபிக்கிறேன். தேவன் என்னிடம் ஒரு சபதம் செய்துள்ளார். அதாவது, ஜாய்ஸ், உன் தேவைகளை மிக சுலபமாக எளிமையாக உன்னால் முடிந்த வார்த்தைகளை உபயோகித்து கேட்க கற்றுக்கொள் என்பதுதான் அது. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று தெரியுமா? இப்படி செய்யும் பொழுது முணுமுணுப்பதை விடவும் தேவனின் வல்லமையை அதிகமாக உணர்ந்துள்ளேன். ஓ பிதாவே, நான் உன்னை அதிகப்படி நேசிக்கிறேன். உண்மையிலேயே நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். தவறு செஞ்சதை உணர்ற பிதாவே, என் பாவங்களை மன்னியும் பாவங்களை மன்னித்தருளும். மறுபடியும் செய்யாதிருப்பேன் வாக்கு கொடுக்கிறேன், தயவு செஞ்சு. இப்படி வாக்களிப்பது முட்டாள்தனம். ஏனென்றால் நீங்கள் மீண்டும் அதையேத்தான் செய்வீர்கள். பிதாவினிடம் போய், பிதாவே, நான் உன்னை நேசிக்கிறேன், முட்டாள்தனமாக நடந்துவிட்டதுக்கு என்ன மன்னியும், என் பாவங்களை மன்னித்தருளும் என்று கேட்பதால் என்னவாகும்? பிறகு பிதாவின் இடத்தில் மன்னிப்பு கேட்ட பிறகு நான் நினைக்கின்றேன், சற்று அமைதியாக இருந்து கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், மன்னிப்பையும் குணமாக்குதலையும் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுங்கள். புது ஆரம்பத்தை சுலபமாக கடந்து போய்விட முடியாது என்பதை பற்றி இன்று பார்த்தோம். உங்களுக்கு தெரியுமா, தகுதியுள்ள எதையும் சுலபமாக பெற முடியாது. அப்படி கிடைத்தாலும் எப்போதும் கிடைப்பதில்லை. பலவற்றை கடந்து வர நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். தேவன் நமக்காக உதவ காத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். உங்களது வாழ்வில் நீங்கள் எதிர்க்க வேண்டிய காரியம் எதுவானாலும் பரவாயில்லை, அல்லது எதை கையாள வேண்டுமானாலும் பரவாயில்லை, இவற்றையெல்லாம் நீங்களாகவே செய்ய வேண்டியதில்லை என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். உங்களுக்கு உதவுவதற்காக தேவன் காத்திருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியில் பல அற்புதமான ஆதாரங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும், ஏழைக்கு உடையும், தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.